அரசு ஊழியர் 50 மணி நேரம் சிறையில் இருந்தால் தானாகவே வேலை பறிபோகும் என்ற நிலையில் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்களை மட்டும் ஏன் விட வேண்டும்? சிறையில் இருந்தபடி அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் போக்கை அனுமதித்தால் ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் என புதிய மசோதா குறித்து பிரதமர் மோடி பேச்சு. के विरुद्ध लड़ाई को अगर अंजाम तक पहुंचाना है तो कोई भी कार्रवाई के दायरे से बाहर नहीं होना चाहिए. சிறைக்கு சென்றால் கனவுகள் அனைத்தும் சுதைந்துவிடும் என்பதற்காக புதிய மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாக பிரதமர் மோடி சாடல். காங்கிரஸ், ஆர்ஜேடி, இடதுசாரி கட்சிகள் கோபமாக இருப்பதாகவும் இந்த மசோதாவை பார்த்து ஏன் அஞ்சுகிறார்கள் என தெரியவில்லை எனவும் கிண்டல். ये कांग्रेस वाले, ये लेफ्ट वाले इस कानून का विरोध कर रहे हैं. ये बहुत गुस्से में है और कौन नहीं जानता उनको किस बात का डर है. பீகாரில் சிறப்பு திருத்தம் மூலம் வாக்காளர் பட்டியலிலிருந்து தவறுதலாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட 11 ஆவணங்கள் இல்லாதவர்கள் ஆதாரை சமர்ப்பித்து மீண்டும் சேர்த்துக் கொள்ளலாம். வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் உதவி செய்ய வேண்டும் என உத்தரவு. நெல்லையில் நடைபெற்ற குமரி மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பங்கேற்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் என முழக்கம். सरकार बने इसका समय आ गया. डीएमके को उखाड़कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता கடந்த மக்களவை தேர்தலின் போது அதிமுக 21% வாக்குகளையும் பாஜக 18% வாக்குகளையும் பெற்றதாக அமித் ஷா உரை. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ ஆட்சி அமையும் என திட்டவட்டம். செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்றோர் சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய வேண்டுமா என அமித் ஷா கேள்வி. சிறை செல்லும் தலைவர்களின் பதவியை பறிக்கும் மசோதா தொடர்பாக பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேச்சு. सेंथिल बालाजी 8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया. मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? இபிஎஸ்ஐ ஆட்சியில் அமர வைப்பதே நம்முடைய இலக்கு. பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் நாமலை சூளுரை. அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. சிலிண்டர் மானியம், பெட்ரோல், டீசல் விலை உள்ளிட்ட வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அண்ணாச்சி என குறிப்பிட்டு பேச்சு. சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, அது என்னாச்சு? செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பென வானிலை மையம் தகவல். தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என கணிப்பு.
மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வருகிற 25ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 208 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகள், திருப்பணிகளை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர். 51.19 கோடி மதிப்பீட்டிலான நிறைவுற்ற பணிகளையும் திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டடங்கள், நூலக கட்டடங்கள், ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் திறப்பு. 28 மாவட்டங்களின் ஊராட்சி பகுதிகளில் ரூபாய் 104 கோடியே 24 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 327 புதிய கட்டடங்கள் மற்றும் 2 உயர்மட்ட பாலங்களுக்கான திறப்பு விழா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட கட்டடங்கள் தொடக்கம். விவசாயிகளின் நலனிற்கும் முக்கியத்துவம் அளித்து வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு நெருக்கடி அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை. மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் நீண்ட நாள் நீடிக்காது எனவும் திட்டவட்டம். இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கொட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை எதிர்க்கட்சித் தலைவர் EPS 4ஆம் கட்ட பிரச்சார சுற்றுப்பயணம். 1ஆம் தேதியன்று மதுரை புறநகர கிழக்கு, மேற்கு, விருதுநகர் கிழக்கு ஆகிய தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணம். வருகிற 30ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் EPS தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் அதிகாலையில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம். இருசக்கர வாகனங்கள் மூழ்கியதால் மக்கள் அவதி. சென்னை ஆதம்பாக்கத்தில் இருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய சாலையில் தேங்கி நிற்கும் வெள்ளம். கழிவுநீரும் கலந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி. சென்னை பெருங்குடி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையினால் OMR சாலையில் தேங்கிய மழை நீர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தவேகவின் மதுரை மாநாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டதற்கு அமைச்சர் மூர்த்தி பதிலடி. சில்லித்தனமான வேலைகளை திமுக ஒருபோதும் செய்யாது என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். எதிரிக்கு கூட எங்கள் முதலமைச்சரோ நாங்களோ அந்த மாதிரி வேலை எந்த காலத்தையும் நாங்கள் பார்க்கறதில்ல. அவர் செஞ்சிருக்கிறாருன்னா அதை விட ஒரு பங்கு மேலே செய்யணும்னு தான் நாங்கள் நினைப்போமே ஒழிய
இந்த சில்லித்தனமான வேலையெல்லாம் எந்த காலத்திலையும் திமுக ஒரு காலத்திலும் செய்யாது. முதலமைச்சரை விமர்சித்த விஜயின் தராதரம் அவ்வளவுதான் என அமைச்சர் KN நேரு பதில். 50 பேர் கூடிவிட்டால் ஒரு முதலமைச்சரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா எனவும் கேள்வி. அவருடைய தராதரம், ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்னு விமர்சனம் செய்கிறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தலில் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுலலாம் ஒன்றும் மாற்றம். தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல் விஜய் தன்னை நினைத்துக் கொள்வதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் காட்டம். திமுகவை வீழ்த்த அதிமுகவால் மட்டுமே முடியும் எனவும் திட்டவட்டம். அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வடிவேலு பாணியில் அரசியலுக்கு வரும் முன்பு ஒரு மாதிரியும் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு மாதிரியும் விஜய் பேசுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாடல். ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பற்றி பேசுவேன்னா பேசிட்டுங்கண்ணா, தவறு இல்லை, பேசுறது தவறு கிடையாது. ஆனால் இத்தனை நாளாக எங்கே போனாருங்கன்னா, இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருப்பார். காலையில் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க் வண்டி விட்றா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும்? மோடி பிரதமரான பிறகு மீனவர்கள் கொல்லப்படுவது குறைந்திருக்கிறது என்பது விஜய்க்கு தெரியுமா எனவும் கேள்வி. ராம்ப் வாக் செல்லும் போது தொண்டர்களுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி வீடியோவை பகிர்ந்த விஜய். இனிமேல் நான் தனியாள் இல்லை என குறிப்பிட்டு வீடியோவை பகிர்ந்து பெருமிதம். தவேக இரண்டாவது மாநில மாநாடு நிறைவடைந்ததும் நாற்காலிகளை உடைத்து சேதப்படுத்திய தொண்டர்கள். சேதமடைந்த நாற்காலிகள், அகற்றப்படாத குப்பை கூளங்கள் என அலங்கோலமாக காட்சியளிக்கும் மாநாட்டு திடல். முதலில் விஜயுடன் இருப்பவர்களிடம் இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும். இப்படிக்கு நண்பன் என குறிப்பிட்டு தவேகாவைச் சேர்ந்த நடிகர் தாடி பாலாஜி வைத்துள்ள ஸ்டேட்டஸால் பரபரப்பு. மதுரை மாநாட்டில் தவேக தலைவர் விஜய் பேசியது திருப்தி அளிக்கவில்லை என நடிகர் தாடி பாலாஜி கருத்து. இன்னும் ரசிகர்களாகவே இருக்கானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இதுல எத்தனை பேர் நீங்க இன்னொன்னு சடனா முடிக்கிறாரு, ஒரு மீட்டிங்கை சடனா முடிக்கிறாரு பேச்ச. இவர் தலைவர் டபால முடிச்சாரு பாருங்க, புடிச்சு போயினாட்டாரு பாருங்க. விஜய் குழப்பத்தில் இருப்பதாகவும் கவின் கொலை சம்பவம் குறித்து பேசியிருக்க வேண்டும் எனவும் ஆதங்கம். அவருடைய டிசிஷன் எல்லாமே சிலதெல்லாம் கரெக்டா இருக்கும். பட் இப்ப ரீசன்டா நிறைய குழப்பம் இருக்கு. அவருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பாவம், சும்மா ஒண்ணுமே இல்ல. பாலாஜிக்கே 1008 பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். இந்த கவின் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் அஜித் குமாருடைய இதெல்லாம் டைரக்டா அவர் போயிருக்காரு. இதெல்லாம் நேற்று பேசுறேங்க.